கடவுளே, உடம்பு இப்படி நெருப்பா குதிக்குதே. இரு, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். ஐயோ அதெல்லாம் வேணாங்க, லேசான ஃபீவர் தான், சரியா போயிடும். உன் புள்ள முன்ன மாதிரி இல்லக்கா, எல்லாரையும் நல்லா பேசுறான் பழகுறான். அக்கா காலையில போனப்ப என்ன சௌக்கியமானு விசாரிச்சுட்டு தான்க்கா போனா. அதோ பாருங்கக்கா சீனு வரா. எங்க? அந்த ஆமா, இதை பாருங்க, எதுக்காக நீங்க இப்படி விழுந்து விழுந்து எங்களுக்கு உதவி செய்றீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க நல்ல மனசோட தான் உதவி பண்றீங்க. தேவையை உங்களுக்கு தெரிஞ்சவளா கூட இருக்கலாம். ஆனா முதலாளி அம்மாவுக்கு தெரிஞ்சா கஷ்டம் உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் தான். நீ என்ன உறவுன்னு உனக்கு தெரியாது ராமசாமி, ஆனா எனக்கு தெரியும். ராமசாமி, நீ யார்கிட்ட பேசுறங்கிறத ஞாபகம் வச்சுட்டு பேசு. ஷாமலாவோட அப்பா காலத்துல இருந்து இந்த கம்பெனிக்கு நீ உழைச்சிக்கிட்டு இருக்க. நான் ஷாமலாவுக்கு மட்டும் வேண்டப்பட்டவில்லை, இந்த குடும்பத்துக்கு நான் வேண்டப்பட்டவ. இந்த குடும்பத்துல இருக்க கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலயுமே எனக்கும் பங்கு இருக்கு, புரிஞ்சுதா? இந்தா நீ வாங்கிக்க, வாங்கிக்க. ராதா, நீ எதுக்கும் உன் புருஷ வீட்டுக்கு போகாம இங்க இருக்க? நல்ல நாளா பார்த்து கூட்டிட்டு போறதா சொன்னாங்கம்மா. அப்படியா? சரி, அந்த வீட்டுல போய் நீ நல்ல பேரோட வாழணும். அங்க உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அம்மா நான் இருக்கேன், என்கிட்ட சொல்லு, சரியா? சரி, நான் புறப்படுறேன். இந்தாங்க. ஏம்மா, என்னம்மா இது? டீ. குடிக்கிறதுக்காக டீ கேட்டா இப்படி குளிக்கிறதுக்கு மகு கொண்டு வந்திருக்க. கவலைப்படாதீங்க, இது உங்க குட் ஹெல்த்துக்காக தான். Good இது health. கிரீன் டீ குடிங்க. ஓ, கிரீன் டீ. நல்லாதான் இருக்கு. சரி, சங்கர் என்ன சொன்னா? அந்த பொண்ணை பாக்குறேன், இந்த பொண்ணை பாக்குறேன் எல்லாம் சொன்னேன். எல்லாத்துக்கும் சரி சரி நான் தலையாட்டுறாரே தவிர அவர் முகத்துல எந்த மாற்றமும் தெரியல. ஆமா ஜோதி, இன்னும் உமா ஞாபகத்துல தான் அவன் இருக்கான். ஆமாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அவர் ஞாபகம் அவர் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி இருக்கு. வெளிப்படையா எதுவுமே நடக்காத மாதிரி ஏதோ வேஷம் தான் போட்டுட்டு இருக்காரு. சரி, நம்ம சிதம்பரத்துக்கு கண்டிப்பா போறோம்னு சொன்னியா? அதான் அன்னைக்கே சொல்லிட்டேங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? போங்க, போயிட்டு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு திரும்பி வாங்கன்னு ரொம்ப அலட்சியப்படுத்திட்டாரு. ஆனா பாவம் ஜோதி, கமலா அண்ணன் தங்கையா பழகிட்டு அவளை போய் சங்கருக்கு நினைச்சு பார்க்கவே உடம்பு கூசுது. பெருசுங்களுக்கு இதெல்லாம் எங்கெங்க தெரியுது? சங்கர் அம்மா கமலாவை பொண்ணு கேட்டதும் ரகுவோட அம்மா அப்படியே பூரிச்சு போயிட்டாங்க. சாஷ்டாங்கமா அவங்க கால்ல விழாத குறைதான். நீங்க ரகுவை பாத்தீங்களா? இல்ல, வீட்டுல பார்க்கல, மார்பிள் கடையில தான் பார்த்தேன். சங்கருக்கு இதை தெரிவிக்க வேண்டாம், நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அவன் அம்மாவுக்கு அடங்கின புள்ள. சங்கராவது அவங்க அம்மா கிட்ட துணிச்சலாம் நியாயம் பேசுவான். இவன் ஒரு மண்ணு சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுவான். இருக்கிற பிரச்சனை போறாதுன்னு இது வேற. எனக்கு அந்த கமலாவை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. முதல்ல நம்ம சிதம்பரத்தை கிளம்பணும். உமா அந்த வீட்டுக்கு வந்தாதான் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கும். சரி, எப்போ போலாம்? வார கடைசியில தான் போய் ஆகணும். எப்படி உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு, லீவ் எடுக்க முடியாது. ஆமா, வார கடைசியிலே போயிடலாம். போலாம். டிரைவர், கொஞ்சம் கார் நிறுத்துங்க. சினு, சினு. அம்மா, அம்மா, இப்பெல்லாம் கோயிலுக்குலாம் வரியா? நான் இப்போ அங்கிருந்து வரேன். ஓ, அம்மா, தினமும் நீ கோயிலுக்கு வருவியான்னு பார்ப்பேன். மாமா கோயிலுக்கு அனுப்புறாரா? ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா. சினு, சினு, என்ன தலையில காயம்? ஒன்றும் இல்லைம்மா, இப்பெல்லாம் நீ இல்லாம ஏதோ இரிட்டேஷன் வந்ததும்மா. ஒன்று நினச்சிக்கிட்டா நான் தாம் தூம்னு குதிப்பேன். அன்னைக்கு இப்படி தான் மாடிப்படியில் ஏறும்போது தடுக்கி கீழே விழுந்துட்டேன். ஏம்மா, நீ தினமும் கோயிலுக்கு வருவியா? இல்ல சீனு, வெள்ளிக்கிழமை பிரதோஷ நாள்ல மட்டும்தான் கோயிலுக்கு வருவேன். வாங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போகலாம். அப்படி போவேன்னு தான் அப்பா என்ன கோயிலுக்கு அனுப்பாம இருந்தாரு. அதனாலதான்
இப்ப என்ன கார்ல அனுப்பிச்சு வச்சிருக்காரு. சீனு, வீட்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாம் அவங்களால வந்தா வேணாதான் உமா. நான் நேர்லயே வந்து உன் மாமா கிட்ட உமாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு கேட்கலான்னு நினைச்சேன். ஆனா நான் கேட்டா மாமா நிச்சயமா அனுப்புவாரு. ஆனா மூதேவிங்க இந்த மனோகருக்கு பொண்ணு கேட்டு மாமாவை டென்ஷன் பண்ணி விட்டாங்க. டாக்டர் கிட்ட போனியா சீனு? போனேன் உமா. இப்பெல்லாம் என்ன அறியாம ஒரு ஞாபகம் வருது உமா. ஒரு பொண்ணு கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது. நான் டாக்டர் கிட்ட கூட சொன்னேன், ஒரு நிழல் தெரியுது, உருவம் சரியா கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு. அதுக்கு இப்பதான் நீ குடமாற பொசிஷன் வந்திருக்கேன்னு ஒரு நாளைக்கு நீ சென்னைக்கு போய் நீரோ ஸ்பெஷலிஸ்ட் அங்கே போய் பாருன்னாரு. உமா கிட்ட கூட எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. சீக்கிரம் குணமாயிரு அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு உமா. கவலைப்படாத சீனு, நீ பழைய நிலைமைக்கு வந்துருவ. சரி சீனு, நான் கோயிலுக்கு போகணும். லேட் ஆயிடுச்சுன்னா அப்பா தேடுவாரு. நான் கிளம்புறேன். சரியா? ம். பார்த்து போ சீனு. வரேன். பாய் பாய். உமா ரொம்ப நன்னா இருக்குடி. நீ டெய்லி கோயிலுக்கு வரதை பார்த்துட்டு தான் நாங்களும் கோயிலுக்கு வர ஆரம்பிச்சோம். கொஞ்ச நாளா உன்னை ஆளையே காணும். கேள்விப்பட்டேன் உங்க அப்பா உன்னை அனுப்புறதே இல்லைன்னு. இருந்தாலும் உங்க அப்பா இப்படி செய்யக்கூடாதுடி. உங்க அத்தை வீட்டுல இருக்கும்போது இந்த கோவில் சன்னதியில நீ தான் ஆளா வந்து நிப்ப. இப்ப சிதம்பரம் போனதுல இருந்து உங்க அப்பா பேச்ச கேட்டுண்டு அடியோட மறந்துட்ட. ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லக்கா, அது வேற விஷயம். அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுண்டியா? எல்லாம் தெரியும். கோவில் சன்னிதானத்திலேயே அதெல்லாம் பேசுண்டு நோமா. இனிமே வெள்ளிக்கிழமையானா நான் கண்டிப்பா கோயிலுக்கு வந்துருவேன். கொடிக்கம்பு பூஜை, விசேஷ பூஜை எல்லாம் ஒழுங்கா நடக்கும். அப்புறம் வெள்ளிக்கிழமை பிரதோஷ நாள்னு அப்பா என்ன கோயிலுக்கு போக அனுமதிச்சிட்டாரு. அப்படியா? இப்ப அப்படித்தான் சொல்லுவாரு. அப்புறம் போக போக பாரு, டெய்லி அனுப்புவார். கவலையை விடு, சந்தோஷமா இரு. யார் உமா தேடுற? அந்த பெரிய மனுஷி மாரியம்மாவியா? அவ காலையிலே வந்துட்டா. இங்கதான் எங்கேயானு இருப்போம். சரி உமா, நான் வரேன். மாரியம்மா, மாரியம்மா. அக்கா, எங்கடி போயிட்ட? சிவன் சன்னிதானத்துல இருந்து தான் வரேன். ம், சரிக்கா, இனிமேல் தினமும் நீங்க கோயிலுக்கு வருவீங்களா? வெள்ளிக்கிழமை பிரதோஷம் அன்னைக்கு மட்டும் கோயிலுக்கு போகலான்னு அப்பா சொல்லிருக்காரு. அப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்தீங்க. அது போனஸ். ஏண்டி, என்னக்கா? அந்த அந்த ஆள் மறுபடியும் வந்தாரா? யாரு? ஓ, அந்த டிராஃபிக் ஜாமா? அவருக்கு சொந்த ஊர் சென்னைன்னு சொன்னாங்க. அவர் ஏன் இங்க வர போறாரு? இல்ல, வந்தாலும் வருவாரு. யார பாக்க? தெரியாது. ஏங்கா போய் சொல்ற? அந்த டிராஃபிக் ஜாம் உன்னை பார்க்கறதுக்காக அடிக்கடி வந்து என்ன தொல்லை கொடுத்துட்டு இருக்கு. நான் கூட நீங்க கொஞ்ச நாளா கோயிலுக்கு வரலையா, ஒருவேளை அந்த டிராஃபிக் ஜாமுக்கு உங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சோன்னு நினைச்சேன். வாய் மூடு, நீ ரொம்ப ஓவரா பேசுற. இத நீங்க மட்டுமா சொல்றீங்க? இந்த ஊரே சொல்லுது. வா. ஜோதி, உடம்பு சரியில்லைன்னா அப்படிதாம்மா இருக்கும். ஒன்றும் இல்லை ஸ்ரீகா, லேசான காய்ச்சல் தான். நான் வேணா மெடிக்கல் ஷாப்ல போய் ஜுரம் மாத்திரை வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் வேணாக்கா, வீட்லயே இருக்கும்.
சரி சரி நீ ரெஸ்ட் எடு. நான் போய் சூடா ஒரு கப் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஜோதி ஜோதி, அட கடவுளே, உடம்பு இப்படி நெருப்பா குதிக்குதே. இரு, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். ஐயோ அதெல்லாம் வேணாங்க, லேசான ஃபீவர் தான், சரியா போயிடும். அட என்ன நீ, ஒரு மாத்திரையாவது போட்டுக்க வேண்டியதானே? வாத்தியார் ஐயா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மாத்திரையே போட்டுக்க மாட்டேங்கிறா. மாத்திரை இங்க தான் இருக்கு. யார், ஈஸ்வரியா? சரிதான், அவளுக்கு என்ன காஃபி போட தெரியும், நான் போட்டு எடுத்துட்டு வரேன் பாரு. மாத்திரை கூட தேவையில்லை, ஒரு காஃபி குடி, ஜுரம் தன்னால பறந்து போயிடும். ரிலாக்ஸ், வந்துடுறேன். ஜோதி, அக்கா அக்கா, உடம்பு சரியில்லையா? என்ன ஒரு மாதிரியா இருக்க? அது ஆமாக்கா, ஜோதிக்கு ஜுரம்க்கா. இதோ காஃபி ரெடி ஆயிட்டு இருக்கு. மாத்திரையை போட்டுட்டு காஃபியை குடிச்சா எல்லாம் சரியா போயிடும். ஈஸ்வரி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? காஃபி. காஃபியா இது? ஆமா. ஜுரத்துக்கு எப்படி காஃபி போடணும்னு உனக்கு தெரியுமா? நிறைய பால் ஊத்தி கொஞ்சமா காஃபி பொடி போடணும், அதான் கரெக்ட். பால் ஊத்துறத பத்தி நீங்க சொல்லி தரீங்களா வாத்தியாரையா? 3 பிள்ளைங்களை பெத்து வளர்த்தவனா தெரியுமா? இந்த பாரு, பசு மாடு கூட தான் கண்ணு குட்டிக்கு பால் கொடுக்குது, பெருசா நீ மட்டும் கொடுத்த மாதிரி அழட்டிக்காத. ஆனாலும் உங்களுக்கு குசும்பு ஜாஸ்தி வாத்தியாரையா. சரி சரி, நீங்களே போடுங்க. என்ன இருந்தாலும் இந்த ஈஸ்வரிக்கு நீ இவ்வளவு இடம் கொடுக்க கூடாது. என்ன இது, ஒரு ஆம்பளை கிட்ட இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசி கூத்தும் கும்மாளமோ? அக்கா ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுற? ஈஸ்வரி அக்கா அந்த மாதிரி இல்ல, அவங்க சாதாரணமாவே அப்படிதான் பேசுவாங்க, விஷயமே இல்ல. இத போய் ஏன் பெருசுப்படுத்துற? இங்க பாரு. ஐயோ போதும் போதும், சரியான அளவு எனக்கு தெரியும். ஐயோ இதான் இப்போ. பத்ரம் பத்ரம், இரு இரு இரு, பக்காவா இருக்கு. உங்க பொண்டாட்டிய நல்லா தான் கவனிச்சுக்கிறீங்க போங்க. இத பாத்தியா, நொர பொங்க பொங்க. ஸ்டவ் 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 ஆஃப். அது இருக்கட்டும், விடு. இத கொண்டு போய் கொடு. இருங்க இருங்க, நான் மாத்திரை எடுத்துட்டு போயிடுறேன். ஜோதி, இந்த மாத்திரை புடி. மாத்திரை போட்டுட்டு இந்த காஃபியை சூடா குடி. காஃபி சூடா இருக்கேன், நான் எப்படி மாத்திரை சாப்பிடுவேன்? அடடடடா, இங்க குடு முதல்ல, நாங்கெல்லாம் இப்படிதான் சாப்பிடுவோம். காட்டு, எடுத்து குடி இப்போ. சீக்கிரம் குடி. மெதுவா. ஆமா அனுசியாக்கா, உங்க வீட்டுக்காருக்கு ஆபீஸ்ல ஸ்ட்ரைக் எல்லாம் நடந்துச்சாமே, அதெல்லாம் முடிஞ்சு போச்சா? இந்த விஷயம் கூட உனக்கு தெரியுமா? அது மட்டும் இல்ல, வயித்தை தொட்டு பார்த்துட்டு வயித்துல இருக்கிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு ஈஸ்வரி சொல்லிடுவா. அது சரி, அண்ணன் வேலைக்கு போயிட்டு இருக்காருல்ல? போன வாரத்துல இருந்து போறாரு தம்பி. நீங்க குழந்தைங்கன்னு சொன்னதும் தான் எனக்கு ஞாபகம் வருது. அதுவும் இல்லாம நான் வந்ததும் அதுக்காகத்தான். என்ன நீ? திருவான்மியூர்ல ஒரு லேடி டாக்டர் இருக்காங்களா, குழந்தை பிறக்காதவங்க நிறைய பேரு அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்களா, ரொம்ப ராசியானவங்களா. உடனே சில பேருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுதா. அதான் நம்ம ஜோதியை ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஒரு நாளைக்கு என்ன நீ, இன்னைக்கே கூட்டிட்டு போங்க. என்னங்க யோசிச்சுதான் பேசுறீங்களா? நம்ம இன்னைக்கு சிதம்பரம் போயிருக்க வேண்டியது. நீங்க ஏதோ அவசர வேலை இருக்குன்னு கிளம்பி போனீங்க. ஆமா, சிதம்பரத்துக்கு எதுக்கு? ஐயோ கடவுளே, முதல்ல இந்த விஷயத்த உங்ககிட்ட தான் சொல்லி ஆகணும் ஈஸ்வரிக்கா. ஏன்னா நாங்க சிதம்பரம் போறோங்கிறத நீங்க ஒரு ஃபுல்லா தண்டோரை அடிப்பீங்க, அப்புறம் திருடன் வந்து எங்க வீட்டு பூட்டை உடைக்க ரொம்ப வசதியா இருக்கும். ஏண்டியம்மா, நான் கேக்குறதுல இவ்ளோ விஷயம் இருக்கா? பூதத்தை காக்குறதும் ஒண்ணுதான், ஈஸ்வரி கிட்ட சொல்றதும் ஒண்ணுதான். ஐயோ, இந்த சீனு எங்க போனா என்ன ஆனான்னு தெரியலையே. 1000 தடவை சொல்லியிருக்கேன், எங்க போனாலும் சொல்லிட்டு போடான்னு. இன்னும் வந்து தொலையிலையே. பெத்தவங்களை ஏன் தான் இப்படி தவிக்க விடுறானோ? ஐயோ அபியக்கா, அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கீங்களே, சீனி எங்க போனாலும் வந்துருவான். ஐயோ வந்துருவான். சரி, காலையில போனவன் வலிப்புக்கார பையன் வேற. வலிப்பு வந்து எங்கேயாவது விழுந்து கிழுந்து கிடந்தானா யார அவனை தூக்கிட்டு வர்றது? என்ன அபிராமி, நல்லா இருக்கிற பையனை நீயே சொல்லி சொல்லி வலிப்பு வர வச்சிருவ போட்டுருக்க. இந்த மாதிரி சீன் கிடையாதுக்கா. ஏக்கா கவலைப்படுற? உன் புள்ள முன்ன மாதிரி இல்லக்கா, எல்லாரையும் நல்லா பேசுறான் பழகுறான். அக்கா காலையில போன பையனை சௌக்கியமானு விசாரிச்சுட்டு தான்க்கா போனா. அதோ பாருங்கக்கா, சீனு வரா. எங்க? அந்த ஆமா
அபிராமி அங்க பாரு அபிராமி, என் புள்ள எப்படி ராஜா மாதிரி நடந்து வந்துகிட்டு இருக்கான்னு. ஆமா, உங்க பிள்ளைய நீங்க தான் மெச்சுக்கணும். வரான் பாரு லூசு பையன், திசை தெரியாம இது வரைக்கும் எங்கெங்கயோ சுத்திட்டு வர்றத பாரு. வாடா வாடா சீக்கிரம். எங்கடா போன? இடம் தெரியாம எங்கெங்க சுத்தி அலைஞ்சிட்டு வரியா? முறைக்கிறத பாரு. உங்ககிட்ட தாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன், காதுக்கு இது கேட்கலையா? அம்மா, நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? நான் என்ன சின்ன குழந்தையா? அதுக்குள்ள ஊரே கூட்டி என்ன அசிங்கப்படுத்துற நீ? எங்கடா போய் தொலைஞ்ச? கொஞ்ச நேரத்துல ஆளை காணோன்னு பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடா. கோயிலுக்கு தானே நான் போனேன். ஏன்டா போய் சொல்ற? பூசாரி என்ன பார்த்தாரு, நீ கோயிலுக்கு வரலன்னு என்கிட்ட சொன்னாரு. குருக்கள் பார்க்கலன்னா நான் கோயிலுக்கு போகலன்னு ஆயிடுமா? சரி, என்ன வழியில உமாவை பாத்தியா? ஆமா, நான் சாமி கும்பிட்டுட்டு திரும்பி வரும்போது உமா கார்ல வந்தா. சரி, உமா உன்கிட்ட பேசினாளா? எனக்காக காரை நிறுத்தி இறங்கி வந்து என்கிட்ட பேச விசாரிச்சாளா? நீங்க விசாரிக்கிற மாதிரியே நடந்துக்கிட்டாங்க. அப்பா ஒரு முறை மனோருக்கு போய் பொண்ணு கேட்டிருக்காரு. போதா குறைக்கு நீங்க 3 பேர் போய் சேர்ந்து கேட்டிருக்கீங்க. மாமா எவ்வளவு வருத்தப்பட்டாராம் தெரியுமா? சரி, காலையில கோயில்ல இருந்து உமா வரும்போது பார்த்த. ஆனா இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? நான் எங்கேயும் போகல. நான் பக்கத்துல ஒரு அரச மரம் இருக்கு, உங்களுக்கு தெரியும்ல. நான் அங்க போய் அப்படியே உட்கார்ந்துட்டேன்னா அப்படி தியானத்துல மூழ்கிட்டேன். அப்புறம் தியானம் கலையிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் இப்பதான் வந்தேன்னா. அதுக்குள்ள இப்படியே அசிங்கப்படுத்துறது? உனக்கு எதுக்குடா தியானம் எல்லாம்? தியானம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா நீ? என்ன கேள்வி இது? அம்மா கிட்ட கத்துக்கிட்டேன். ஏன் நான் தியானம் பண்ண கூடாதா? புத்தருக்கு போதி மரத்தை அடியில தானே ஞானம் வந்துச்சு. ஆமாண்டா, உன்னா ஏசு புத்தர் காந்தின்னு இவங்க எல்லாரையும் இழுத்துக்க. டேய், அவங்க எல்லாருக்கும் ஞானம் வந்து சாதனை படிச்சாங்க. உனக்கு ஞானம் வந்து என்ன பண்ண போற? வாய மூட அபிராமி. அவனும் வளருவான், எல்லாம் சாதிப்பான். ஒரு பெத்த புள்ள நல்லா வளரணும்னு வாழ்த்துறதை விட்டுட்டு இப்படியா தாழ்த்தி பேசுவாங்க? சீனு, இங்க வாப்பா. தோல் ஏறி உட்காந்துக்க. இந்த பார், நல்லா தியானம் பண்ணு, யோகாசனம் பண்ணு, தேகாசனம் பண்ணு. அப்பதான் உடம்பு மனசும் ஆரோக்கியமா இருக்கும். இவ சொல்றாங்கிறதுக்காக மனசு போட்டு குழப்பிக்காது. வா உள்ள. அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல? என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க 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 போங்க, உங்க வேலையை பாருங்க. ஏதாவது நடந்துடாத, வீட்டுக்கு முன்னாடி வந்து கூட்டம் போட்டுருவீங்களே, இதே வேலையா போச்சு. உமா எங்கே போயிட்டா? தனியாக பேசலான்னு பார்த்தா ஆள் எங்கன்னு தெரியலையே.